ஏசப்பா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், கூட வாங்க ஏசப்பா. அப்பா நான் போயிட்டு வரேன். என்னம்மா பொண்ணு வாடகை பணம் என்னாச்சு? அங்கிள் எங்கம்மா வாடகை? வாங்க அங்கிள், உள்ள வாங்க அங்கிள். நான் மட்டும் விருந்து சாப்பிட வரல, கூப்பிடுங்க அப்பா. 3 மாசம் வாடகை தரணும், வாடகை பணம் தராம இருக்காரு, வர சொல்ல வர. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அங்கிள், அப்பா கொஞ்சம் தூங்குறாங்க, எதுனாலும் என்கிட்ட சொல்லிடுங்க அங்கிள். இதுதான் 3 மாசம் சொல்லிட்டு இருக்கீங்க, வாடகை பணம் வருமா வராதா? ப்ளீஸ் அங்கிள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் நாளில் தந்துடும் அங்கிள், கொஞ்சம் கொஞ்சமா. அதெல்லாம் முடியாது, பணத்தை எப்போ கொடுங்கல, வீட்டை காலி பண்ணுங்க. ப்ளீஸ் அங்கிள், அப்பா ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்குது, வந்ததும் தந்துடும் அங்கிள். இந்த பாருமா, வாடகை பணம் தரலாம் வீட்டில் இருக்க ஜாமராஜுக்கு வெளியே எரிஞ்சிருவேன், ஜாக்கிரதை. சார் சொந்த வீட்டு வாடகை விட்டுட்டு சொரிநாய் மாதிரி அலைய வேண்டி இருக்கு. வாடகை மட்டும் தராமல் இருக்கட்டும், அவங்கள வச்சுக்கிறேன். வாடி நிற்கும் பச்சை மண்ணுதான் இவ, சின்ன பொண்ணுதான் இவ, சின்ன பொண்ணுதான் பஞ்சத்துல வாடி நிற்கும் பச்சை மண்ணுதான். மனமே மனமே கலங்காதே நீ, கர்த்தர் இயேசு என்றும் துணையே. மனமே மனமே கலங்காதே நீ, கர்த்தர் இயேசு என்றும் துணையே. ஆனா இந்த செல்லத்துக்கு வாய்க்கவில்லையே, உச்சிதல சீவி சோறு ஊட்டி பார்த்து கைபிடிச்சு கூட்டி செல்ல தாயும் இல்லையே. எல்லாரையும் போல ஆடிப்பாடும் வயசு, ஆனா இந்த செல்லத்துக்கு வாய்க்கவில்லையே. உச்சிதல சீவி சோறு ஊட்டி பார்த்து கைபிடிச்சு கூட்டி செல்ல தாயும் இல்லையே. மனமே மனமே கலங்காதே நீ, கர்த்தர் இயேசு என்றும் துணையே. 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 ஏசப்பா. ஆனந்தி என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். சும்மாவா? உன்னை எங்கெல்லாம் தேட வேண்டியதா இருக்கு. ஏதோ ஃபோட்டோ பார்த்தியே, அது யாரு? ஏதோ நடிகர் ஃபோட்டோவா? ஏய் இல்ல இல்ல விடு. நடிகர் ஃபோட்டோவா? நான் தான் படம் பார்க்க மாட்டேன்ல. அப்புறம் உன் அப்பா ஃபோட்டோவா? இல்லை. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத ஃபோட்டோலாம் வச்சுருக்க? இல்லை, இவங்க எங்கள் சொந்தக்காரவங்க தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, காணோம், அதான் அவங்கள தேடிட்டுருக்கோம். நீ எங்கேயாவது பார்த்தா சொல்கிறியா? எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, இந்தா நீயும் ஃபோட்டோவும். சரி, நாளைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்குக்கு போகிறோம், நீயும் வரியா? பார்க்குக்கா? இல்லைப்பா வரலை, அக்கா இருந்து 1 வருஷம் ஆகுதுல்ல, அதனால் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருக்கோம்.
இப்போ பார்த்தாலும் பைபிளும் ப்ரேயரும் சொல்கிறியே, அதில் உனக்கு என்ன கிடைக்குது? அப்படி சொல்லாதப்பா. உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷமும் சமாதானமும் அதில் தான் இருக்குது. நேசப்பாட்டை வந்து பாரேன், அவர்கிட்ட இருக்க சந்தோஷம் வேறு எங்கேயும் இல்லைப்பா. போதும் பாஸ்டர்மா, உங்கள் அட்வைஸை நிறுத்துங்க, நான் கிளம்புறேன். நேற்று தான் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகிருக்கான். நமக்கு தெரிஞ்ச ஒரே கைத்தொழில் வந்து திருட்டு தொழில் தான். அதை பண்ணால் போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் வச்சிடுறாங்க. சரி பண்ணாமல் இருப்போம்னு பார்த்தா வயிறுன்னு ஒன்று இருக்குது, பசிக்குதுல, சாப்பிட்ணும்ல. எங்கேயாவது போய் வேலை கேட்டால் எவன் வேலை தரேன்? திருட்டு பையன்னு ஒருத்தன் கூட வேலை தரதே இல்லை. சச்சா என்ன கை இப்படி அரிக்குது? இல்லையா? அதை வந்துடு அங்கேயே வந்துடு. ஆகா ரைட்டு, நம்ம தொழிலை காட்ட வேண்டிய இடம் வந்துருச்சு. சொல்லல பரிசு எப்படி இருக்குண்ணே? நல்லா இல்லைங்களா? தான் வந்துட்டேன். அன்றைக்கே நீ வரவே இல்லை. உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டல. ஆமாம். சரி சரி. ஆமாம் ஆமாம். அப்பா வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணே. ஒரு நாய் தொலை தாங்கவே முடியல. ஃபோனு எங்கிட்ட போனான்னு தெரியலையே. இங்கிட்டு தான் போயிருப்பேன், போய் பார்ப்போம். இது அவர் மாதிரி இருக்கே. இது அவரே தான். ஆமா அவரு தான். என்ன தம்பி புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கு? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? எனக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குண்ணே. எனக்கு தான் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. ஒருவேளை மழை வந்த பிறகு தான் எனக்கு பிஸ்னஸே ஆரம்பிக்கும் போல தெரியுது. அவன் செல்லை பிடுங்கிடலாமா? வேலைக்காகாது. என்ன வெயில்! இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா? இந்த பக்கம் போயிட்டோம், இந்த பக்கம் போவோம். அப்பா என்ன வெயில்! ஆமாம், நம்ம ஏரியாவில் 2 நாள் எவ்வளோ சுற்றிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டனே. ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். என் ஒய்ஃப் கூட சொன்னாங்க. அப்புறம் சூர்யாவும் சொன்னார். ஆமாம் மனோ, நான் கூட கேள்விப்பட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 40-45 வயசு இருக்கும். என்ன மாதிரி இருக்கான், கருப்பாக தடியாக இருக்கான். மனோ அவன்தான் பேர், அவன்தான். யாரையா நீ? யாரை பார்க்க வந்த? யார் நீ? உன் பேர் என்ன? ஹலோ, யார் எதுக்கு வந்தீங்க? என் பேர் சுகுமார். சுகுமாரா? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. உனக்கு என்ன எங்கள் வேலை? எதுக்கு நீ சுற்றிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு வீடு இந்த பக்கம் இருக்கு சார், அதனால இப்படி போயிட்டு அப்படி போகிறேன். இது பிளைண்ட் எண்டு. இந்த பக்கம் போயிட்டு எங்கே போக போற நீ? இந்த போட்டோல இருந்தவர் தானே அவரு? மாட்டிக்கிட்டாரே, இப்போ என்ன பண்றது? உனக்கு இது மரியாதை கொடுக்கணும். சித்தப்பா வாங்க சித்தப்பா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா ஆனந்தி, உங்கள் சித்தப்பாவா? ஆமாம்மா, எங்க சித்தப்பா தான். என்ன சித்தப்பா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க. ஆமாம், சித்தப்பா தான். இந்த பொண்ணு சித்தப்பான்னு சொல்லுது. எங்க சித்தப்பா தான். சரி சாரிப்பா, கொஞ்சம் பார்த்து போங்க. சரி பரவாயில்ல. அப்பா நல்ல நேரம், ரொம்ப நன்றி. சரி நான் கிளம்புறேன். இல்ல வாங்க சித்தப்பா வாங்க. என்னது? வீட்டுக்கு எங்க வாங்க. கூப்பிடுற? வாங்க வாங்க. நான் இங்க போறேம்மா. சித்தப்பா அட வாங்க சித்தப்பா வாங்க. இங்க வர, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
இவ்வளவு தூரம் வந்தீங்களே, வீட்டுக்கு வந்துட்டு போங்க. எங்க இங்க பக்கம்தான், வாங்க. அட சும்மா வாங்க. சை 5 நிமிஷம் தான் இருப்பேன். இந்த பக்கமா? இந்த பக்கம் தான், அந்த திருமணே. எங்க? இங்கேதான் இங்கேதான். ஐயோ, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரியல. இந்த பிள்ளைகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. இதோ வந்துட்டோம், இங்கேதான். எங்கம்மா கூட்டிட்டு போற? கூட்டிட்டு போக மாட்டோமா, இங்கேதான். வரமாட்டேன்றவனையும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்கடா. எங்க இன்னும் போடுமா? இதுதான் எங்க வீடு. வாங்க, உள்ள வாங்க. தாருமா, அந்த 2 பேர்கிட்ட சித்தப்பான்னு சொன்னதுனால நான் உன் சித்தப்பா ஆயிருவேனா? எதுக்குமா இங்க கூட்டு வந்த? அவங்க 2 பேரும் இந்த ஏரியா தானே, அதான் உங்க சித்தப்பான்னு சொன்னேன். அது டவுசர் அப்பா 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 தெரியும் நீ குணக்குமாரு. இல்லப்பா 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 இல்லையா? இல்லப்பா. அப்ப யாரு? பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல சார். ஆனந்திக்கு கணக்கு சொல்லி கொடுங்க சார். அவர் இல்லப்பா, அவரு போனது இல்லையா? அப்ப யாரு? அப்பா அவர் இல்லப்பா, விடுங்கப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா. நான் செல்வராஜ். செல்வராஜ். ஏய் செல்வராஜ். ஏய் என்னோட படிச்ச செல்வராஜ். செல்வராஜ். அப்பா உள்ள போறீங்களா இல்லையா? உள்ள போங்க, உள்ள போங்கப்பா. நான் போக மாட்டேன். எனக்கு சாக்லேட் கொடுத்தா தான் போவேன். சாக்லேட் கொடுத்தா போயிடுவீங்கல்ல? போவேன். சாக்லேட் கொடுக்க சொல்லு. சாக்லேட் கொடுப்பா. ஒண்ணுக்கு 2 சாக்லேட். இந்தாங்க போங்க. 2 சாக்லேட். ஐ ஒன்னு எனக்கு ஒன்னு உனக்கு. பிரிக்கணும். ஆண்ட பிரிக்க. எனக்கு தந்த உனக்கு. ஓபோ. போங்கப்பா. யாருமா? எங்க அப்பா. அப்பாவா? சரி, வீட்ல வேற யாரும் இல்லையா? நான் சின்ன வயசுல இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. அக்கா இப்போதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா. ஐயோ பாவமே. ஓ நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குமா. சரி, உங்க அப்பாவுக்கு எப்படி இப்படி பைத்தியமாச்சு? அப்பா பைத்தியமானதுக்கும் அக்கா இறந்ததுக்கும் நீங்க தானே காரணம். நானா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்பா ஃப்ரெண்டு கிட்ட போய் கடனா 3 லட்ச ரூபா வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. போயிட்டு அப்பா வரப்போ அப்பா என்ன வெயில் பாப்பா சே, இப்படியே இருந்தா கிளி நட்சத்திரம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. வீட்டில் இருந்தா சொல்லுமா. கிடச்சிச்சு ஃப்ரெண்டு கொடுத்துட்டான். ஆமாம் இந்த நேரம் கொடுத்தது பெரிய விஷயம்ல. வாங்கிட்டேன். இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பஸ் வந்துச்சுன்னா வந்துடுவேன். ஆமாம் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன். வெயிட் பண்ணு. சாப்பாடு அவன் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். அவன் ஃப்ரெண்டு கொடுத்துட்டான், சாப்பிட்டேன். ஆமாம் நல்லா சாப்பாடு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துடுறேன். பத்திரமா இருங்க. வந்துடுறேன். அக்காவை வீட்டு வேலைலாம் பார்க்க சொல்லு, சரியா? க்ளீன் பண்ணி வைக்க சொல்லு. நான் வந்துடுவேன். சாயங்காலமாக அங்கே போகணும். பத்திரிக்கைலாம் கொடுக்கணும்ல, நம்ம கண்டிப்பாக போகணும், சரியா? ஆளு ஒரு மாதிரி கேனே. யாரும் இல்லை. நம்ம
தொழிலை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நடிப்பை போட்டுற வேண்டியது. டைமில் பஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி சரி வெயிட் பண்ணு. ஐயோ என்ன தம்பி என்னாச்சு என்னாச்சு? ஐயோ இருக்குது எப்படி? அடடா கட்சி அங்கே இருக்கு. என்னப்பா என்ன சாப்பிட்டியா இல்லையா? தண்ணி எதுவும் வேணுமா? தண்ணி ஆட்டோ ஆஸ்பத்திரி ஆட்டோ வாங்க சார். ஆட்டோ 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 யாருப்பா ஆட்டோ? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? பணம் போச்சு. ஐயோ யாரா வாங்கல, பணம் போச்சு. ஐயோ 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 காப்பா. ஐயோ 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 நீங்க பணம் பறிச்சுட்டு போனனால அப்பா பைத்தியமாயிட்டார். ஆனா கல்யாணம் நின்று போன அவமானத்தை தாங்க முடியாம எங்க அக்கா எங்க அக்கா எங்க அக்கா தூக்கு போட்டு இறந்துட்டானு. உன் குடும்பம் இப்படி ஆனதுக்கு நான் காரணமாயிட்டேம்மா. நான் ஒரு பாவிமா, நான் ஒரு பாவி. இல்லனே அல்லாதீங்கனே அல்லாதீங்கனே. எனக்கு வந்த நிலைமை இனி யாருக்கும் வரக்கூடாதுன்னு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னு நினைச்சுதான் உங்களை நான் அங்கிருந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தேனே. எத்தனை குடும்பங்களை இப்படி சீரழிச்சு அவங்கள நடுத்தருவுக்கு கொண்டு வந்திருப்பேன். இந்த கையால எத்தனை திருட்ட பண்ணியிருப்பேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படிலாம் இல்லனே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு. நீங்க கிறிஸ்துக்குள்ள வர்றதுதான் ஒரு உண்மையான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னு. ஆமாம்மா, நீ காட்டுற அன்புல பாசத்துல நான் அந்த இயேசுவை பார்க்கிறேம்மா. இனிமே நான் திருட மாட்டேம்மா, திருடவே மாட்டேன். ஒரு புது மனுஷனா வாழ்வேம்மா.